நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய திருச்சட்டப்படி பழைய ஏற்பாட்டில் மக்கள் பலி ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே பலியாகி நமக்காக தன்னையே பலி ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இந்த அற்புத நிகழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புத நிகழ்வின் அடையாளமே நற்கருணையின் ஆண்டவருடைய அந்த அடையாளம். இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரைப் போல நன்றியுள்ள பலியை ஒப்பு கொடுக்க நாம் எந்நாளும் இணைந்து முயற்சி செய்வோம். இறைவன் அருள் வேண்டி மன்றாடுவோம். மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே, மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே, பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. இன்று பதிலுரை பாடல் குறிப்பேட்டு நூலிலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே என்ற வார்த்தைகளை நமக்கு தந்து ஆண்டவரை போற்றி புகழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்த பிள்ளைகளாக மாட்சிமிகு ஆண்டவரின் பெயரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே, மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே, பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக என்கிற இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது, கடவுள் இன்றிலிருந்து அல்ல, அவர் அன்றிலிருந்தே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற கடவுள். நம் மூதாதையருக்கு இஸ்ரேலின் ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்தினவர் இன்றைக்கும் நமக்கு இஸ்ரேலின் ஆண்டவராக வெளிப்படுத்தி தன்னையே
ஆசீர்வாதத்தினுடைய தெய்வமாக நமக்கு அறிய தருகிறவர். இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராக உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்ற வார்த்தைகள் கடவுளிடமிருந்தே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்புகிற ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலால் வலிமையால் நாமும் நிரப்பப்பட ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை நீர் நிறைத்து ஆசீர்வதியும் என்று மன்றாடுகிற இந்த வேளையில் அவரே நம்மை நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். இந்த ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவினுடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.